கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக சபையார் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் விளாங்குடி சபையின் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்குங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறதுல நமக்கு என்ன உண்டாகணும்? சந்தோஷம். சரிங்களா? ஒரு சந்தோஷம் உண்டாகணும். நான் கர்த்தரை இன்றைக்கி ஆராதிச்சிருக்கிறேன், என்னை படைத்தவரே, என்னை உண்டாக்கினவரே, என்னை ரட்சித்தவரே நான் ஆராதித்திருக்கிறேன் என்ற அந்த மன நிறைவு, அந்த சந்தோஷத்தோடு நாம் இங்கேருந்து கடந்து செல்லணும். இல்லைங்களா? வருத்தத்தோடு வந்துட்டு பாரத்தோடு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே திரும்பி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தரை நான் ஆராதித்திருக்கிறேன் என்ற அந்த மன நிறைவோடு கூட சந்தோஷத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சரியாக முடிச்சிருவேன். அதனால் நீங்கள் எல்லோரும் கவனமாக கவனிச்சிங்கன்னா நான் சரியாக முடிச்சிருவேன். இல்லைன்னா நேரம் போய்கிட்டு இருக்கோம். என்ன பிரதர் சீக்கிரம் முடிக்க மாட்டாரு, மீன் அப்படியே நிற்கிது, கறி அப்படியே நிற்கிது, சிக்கன் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லோரும் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். கர்த்தருடைய நான் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து விளாங்குடி சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபை கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறது. பிரேஸ் மட்டம் வரைக்கும் வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியணும். ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக சபை கட்டுமான பணிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்காக சபைக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசுவாச குடும்பத்தார் சகோதரிகள் அநேகர் வருகிறார்கள். அவர்கள் கணவர்மார் ரட்சிக்கப்படாதனாலே சில பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆகவே ரட்சிக்கப்படாத கணவர்மாருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். விளாங்குடி சபைக்காக பெதஸ்தா சபையார் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்கிறோம். சபையை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் இப்படியாக வெளியிலிருந்து கர்த்தருடைய ஊழியர்களை அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கனப்படுத்துறதுனாலே கர்த்தர் சபையாரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்னும் சபை பெதஸ்தா சபை இன்னும் வளரணும். அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததிகள் பெதஸ்தா சபையிலேருந்து அநேக ஊழியர்கள் எழும்பணும், அநேக மிஷினரிகள் எழும்பணும். அதற்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எனக்காக யாராவது ஒரு வேத பகுதியை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம். தயவுசெய்து எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கவனமாக நீங்கள் வேதத்தை பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா வளர்ந்த விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே யாரும் அங்கே வேடிக்கை பார்க்காமல் தயவுசெய்து எல்லாரும் வேத புத்தகத்தை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 5லேருந்து யாராவது வாசிங்களே. போதும். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். வார்த்தையும் ஆண்டவர் கிறிஸ்து ஒன்றாக இருக்கிறக்கா நன்றி சொல்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தியிருக்கிறீர், உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். பேசுகிறவர் யார் என்று சொல்லி நான் பார்க்கக்கூடாது இல்லையா? அநேக நேரங்களில் பேசுகிறவர் ஹைட்டாக இருக்காரா, குள்ளமாக இருக்காரா, ஒல்லியாக இருக்காரா, குண்டாக இருக்காரா அப்படின்னு தான் சில நேரத்தில் அப்படி பார்ப்பாங்க.
நீங்களாம் நல்லவங்க தான், நான் உங்களை சொல்லலை. சில சபையில் சொல்கிறேன். சில சபையில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை பார்ப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், மனுஷர்களை பார்க்காதீர்கள், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன் என்ற அந்த சிந்தையோடு, அந்த ஜெபத்தோடு நீங்கள் இருந்திருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனம் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறார். ஆனால் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, ஆண்டவர் அப்போ நம்ம கொண்டு வராதனால அப்பத்தை குறித்து சொல்கிறார் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பத்தை குறித்து நான் சொல்லவில்லை அப்படி சொல்லி சொன்ன 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்களை வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம் என்பதிலே இருக்கிறது. ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஸோ தேவனை அறிய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா தான் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றோம், நம்ம 10 வருஷம் 20 வருஷமாக விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆனால் இன்னும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நாம் இன்னும் அறியவில்லை. சத்தியத்தை நாம் அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் அறியாதனால தான் சில நேரங்களில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு தவறான புரிந்துகளை கொண்டு வருகிறது. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து அவர் போதிக்கிறார். ஆனால் சீசர்கள் என்ன அறிந்து கொண்டாங்க அப்படின்னா, அப்பம் கொண்டு வராதை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இவர் ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறார், அவர்கள் மாம்ச பிரகாரமான காரியத்தை என்ன பண்ணுறாங்க? புரிந்து கொண்டார்கள். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் ஏன் பிரச்சனை அல்லது சபையில் ஏன் பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு பேர் என்ன பேருங்க? ஆவிக்குரியவர்கள் இல்லையா? 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்காதனாலே சபையில் பிரச்சனை வருது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? குடும்பத்திலே அப்படித்தான் இல்லையா? நாம் இன்னும் கிறிஸ்துக்குள்ளாக குழந்தைகளாக இருக்கிறதுனால தான் மாம்சத்துக்கு அந்த வசனத்தை படிங்களேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து படிங்க. அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க. பலன் இல்லை. மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பிரியமானவர்களே, விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையிலே அங்கமாக இருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்களாய் நாம் ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வேண்டும். ஆனால் இன்னைக்கு மாம்ச பிரகாரமாக தான் நம்ம நடக்கிறோம். மாம்ச சிந்தை இருக்கிறனால தான், மனுஷ மார்க்கமாக நடக்கிறதுனால தான் சபைகளில் பிரச்சனை. சபையில் மாத்திரமில்லைங்க, வீட்லேயும் பிரச்சனை இல்லையா? ஐயா ஒன்று சொன்னார்னா அம்மா அதை தவறாக புரிஞ்சுக்கிறது. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா ஐயா தவறாக புரிஞ்சுக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியமாக இருக்குது. நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், என் மனைவி என்ன சொல்லுகிறாள், என்னுடைய கணவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நாலேஜ் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. கோபப்படுறவங்கள கூட, அந்த கோபத்தை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், அதை நம்ம என்ன பண்ணலாம், அது ஒரு நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். எப்போ தெரியுங்களா? புரிந்து கொள்ளும் பொழுது. ஏன் என் வீட்டுக்காரர் கோவப்படுறாரு,
ஏன் என் மனைவி கோவப்படுறாங்க? ஸோ அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, சமாதானம் சந்தோஷம் காணப்படும். ஆனால் விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல காரணம் என்னென்னா நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ளாது தான். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை அவருடைய சீசர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மறுபடியும் அந்த வாசிங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. 16, 12. சொல்லாமல் அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன உடனே அவங்களுடைய தாட் எப்படி போகுது அப்படின்னா, அந்த சாப்பாடு, அந்த அப்பம், அதுதான் அவங்களுடைய அந்த மாம்ச பிரகாரமாக தான் அவங்க யோசிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த உறவுகள் மேன்மைப்படணும் அப்படின்னா, உறவுகள் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், விசுவாசிகளுடைய உறவுகள் அது நல்லா சரியாக இருக்கணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அதை நமக்கு ஆணித்தரமாக நமக்கு சொல்கிறார். ஒரு தடவை ஒரு பஸ்ஸில் ஒரு அம்மாவும் ஒரு வாலிய பிள்ளை, அந்த அம்மாவுடைய மகளும் பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் அந்த வாலிய பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பிள்ளையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிச்சா, அம்மா அந்த ஆள் என்னை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மா போய் பயங்கரமாக அவரை போய் என்ன பண்ணிடுச்சான், திட்டிருச்சு. ஏயா உன் மக மாதிரி இருக்குது, இந்த பிள்ளையை போய் நீ இவ்வளோ தூரம் இப்படி பார்க்குறியே வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, அது பயங்கரமாக வாயில் வந்ததெல்லாம் சொல்லி திட்டிருச்சான். அப்புறம் பக்கத்தில் இருந்தவர் சொன்னாராம், ஏம்மா அவருக்கு 2 கண்ணும் தெரியாதுமா, நீங்கள் ஏம்மா பாவம் அவர் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சான். சொன்ன உடனே அப்போ தான் அந்த அம்மா புரிஞ்சுக்கிடுச்சான், ஐயோ அவருக்கு பார்வை இல்லாதனால அவர் ஒரே சைடு என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு, அந்த பிள்ளை தவறாக என்ன பண்ணிக்கிருச்சு, புரிஞ்சுக்கிருச்சு, அவர் நம்மளை தான் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம தவறாக ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனைக்கே காரணம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பிரியமானவர்களே, விசுவாசிகளாக நான் ஒருத்தரங்களை சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் பிரச்சனையே இல்லையா? நேற்று நான் கண்டிப்பாக அவரை அந்த ஒயின் ஷாப்பில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு விசுவாசி சொல்கிறாரு. பார்த்தது உண்மைதான், நல்லா கவனிங்க, பார்த்தது உண்மைதான். அவர் இப்போ ஒயின் ஷாப் போனது உண்மைதான். ஆனால் அவர் அங்கே அந்த பாட்டில் வாங்க போகலை, அவர் 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்க என்ன பண்ணார், போனார். சில்லறை வாங்குறதுக்கு ஒயின் ஷாப் போகணும்னு தேவையில்லை. அது சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்த ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பார்க்குறதை காட்டிலும் தீர விசாரிக்கணும். பிரதர் ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க, ஏன் அங்கே போனீங்க, அதுக்குள்ளேயே நம்ம அதை என்ன பண்ணிடுவோம், கண்ணை வச்சு காதை வச்சு சபையில் சொல்லி குடும்பத்தில் சொல்லி பிரச்சனையை பயங்கரமாக உண்டாக்கிடுவோம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம தீர விசாரிச்சுட்டு தான் அதை நம்ம சொல்லணும். சரிங்களா? நான் நேற்று பார்த்தேன், அந்த பிரதர் அந்த பாப்பாவை வண்டியில் ஏற்றிட்டு போனார். அவர் வண்டியில் ஏற்றிட்டு போனது உண்மைதான். ஆனால் எதுக்காக ஏற்றிட்டு போனார், என்ன சூழ்நிலை ஏற்றிட்டு போனார்? பெண்களை ஏற்றிட்டு போகக்கூடாது, ஆனால் சூழ்நிலைகள் இன்னும் ஒன்று இருக்குது. அது சொல்ல உங்களுக்கு புரியுதா? பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நம்ம வீட்டுக்காரரை பார்த்து யாராவது எதையாவது ஒன்று சொன்னால் உடனே நம்பிடுறது, ஆமாம் அந்த ஆள் அப்படி பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கி சண்டை போடக்கூடாது இல்லையா? நம்ம மனைவியை யாராவது எதாவது சொன்னாங்கன்னா, ஆமாம் அவள் அப்படி செஞ்சுருப்பான்னு சொல்லி நம்ம சந்தேகப்படக்கூடாது. இந்த சந்தேகமும் இந்த பிரச்சனையும் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே. நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாததான் இன்றைக்கி குடும்பங்களே பிரச்சனை உண்டாகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக சமாதானமாக வாழும்படியாக நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருந்தோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை பார்த்து அழைத்தார். என்ன சொல்லி அழைத்தார்? மத்தேயு 11:29 தான் என்ன வசனம் சொல்லுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன். அப்போ இயேசுவாமிகிட்ட வந்தால் என்ன கிடைக்கணும்? இளைப்பாறுதல் கிடைக்கணும் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க விசுவாசிகள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இயேசுவாமி ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படி சொன்னால் நமக்குள்ளாக இளைப்பாறுதல் இருக்க வேண்டும், நிம்மதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்த பிற்பாடும் கூட இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் காரணம் என்னென்னா,
பிரியமானவர்களே, நாம் இன்னும் சரியாக ஆண்டவரை அறியவில்லை, சத்தியத்தை அறியவில்லை, மனைவியை சரியாக அறியவில்லை, கணவரை சரியாக அறியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் இல்லையா? நாம் கணவன் மனைவி பிரியமானவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு தம்பதினா யார் சொல்லலாம்? வெரி குட். சகோதரி நவமணி, அவங்களுக்கு போகும்போது நீங்கள் ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் எல்லாருக்கும் நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? விபிஎஸ்சில் எப்போவுமே ப்ரைஸ் கொடுத்து பழக்கம், அதனால் கொண்டு வந்திருக்கேன். சகோதரி நவமணி போகும்போது வாங்கி. பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, வேதாகமத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், தம்பதிகளை பார்க்குறோம். ஆபிரகாம், சாராள், ஆக்கிலா, பிரிஸ்கிலா, நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய சகல கட்டளையின்படி நியமங்களின்படி வாழ்ந்த தம்பதி யார் அப்படின்னா யார்? சகரியா, எலிசபெத் தான் பார்க்குறோம். வாசிங்க என் கூட, அது ஒரே ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. லூக்கா 1:5 போதும். கர்த்தருடைய நாமம் இப்படி. பிரியமானவர்களே, இங்கே இந்த தம்பதிகளை நான் பார்க்கிறோம். சகரியா, எலிசபெத் இருவரும் அங்கே நான் வாசிக்கிறோம். ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா, அவர்கள் இருவரும் இல்லையா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். பிரியமானவர்களே, சில நேரத்தில் நமக்கு ஏதாவது இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா? இப்போ கையில் காசு இல்லைன்னா மனைவி மேலே கோவப்படுறோம், அல்லது கணவர் மேலே கோவப்படுறோம் இல்லையா? சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா அத்தான் தாங்க டீ சாப்பிடுங்க தான் சொல்கிறோம். சம்பளம் வரலைன்னு வச்சுங்களேன், அந்த அங்கே டீ போட்டு வச்சுருங்க, எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்களாம் நல்லவங்க, நான் உங்களை சொல்லலை, நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். நல்லா கவனிங்க. சம்பளம் வந்துச்சுன்னா அத்தான்னு சொல்கிறோம். சம்பளம் கையில் வரல, பணம் வரலன்னா அங்கே டீ போட்டு வச்சுருக்கல, அங்கே சோறு எடுத்து வச்சுருக்கல, தின்னு தொலைங்க, எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்கிறோம். பேச்சு வார்த்தை, அந்த அன்பு பாசம்லாம் மாறும் சரிங்களா? ஸ்லாங்லாம் மாறும். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்தா எனக்கே ஒரு பயமாக இருக்குது. பிரியமானவர்களே, இது நடைமுறையை நான் சொல்கிறேன் இல்லையா? நடைமுறையை சொல்கிறேன். ஆமாம், நடந்ததை சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னால் அதை நினச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக நான் புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் இவங்க வாழ்க்கையில் குழந்தை இல்லைங்க. எத்தனை வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சகரியா எலிசபெத்தை பார்க்குறாரு, எலிசபெத் சகரியா பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். அவங்க கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள் இல்லையா? பிரியமானவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது நமக்கு சமாதானத்தை, நிம்மதி, சந்தோஷத்தை கொண்டு வரும் இல்லையா? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். எபேசியர் 5:21 5:21 கல்யாணத்தில் வாசிக்கிற வசனம் தான். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பிரியமானவர்களே, தெய்வ பயமும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுதலும் இல்லை இல்லையா? அதெல்லாம் அன்றைக்கி இந்த கல்யாணத்தை அன்னைக்கு வாசிக்க கேட்டதப்போ அதை கேட்டது தான். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் கல்யாணத்தில் வாசிப்பாங்க, 21ஆம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் இல்லையா? இன்றைக்கு காலங்களில் திருச்சபைகளில் தெய்வ பயமும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிதலும் இல்லை. பிரியமானவர்களே, தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம அந்த தெய்வ பயம் இல்லாதனால தாங்க நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம், ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றோம். ஆனால் எங்கேயோ ஒரு மிஸ் ஆகுது, எங்கேயோ லீக்கேஜ் ஆகுது. அந்த சமாதான சந்தோஷம் நம்ம வீட்டில் நிற்க மாட்டேது, தங்க மாட்டேது. என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி கல்யாணம் ஆன பிற்பாடு நல்லா கவனிங்க, கல்யாணத்தில் அந்த வாக்குமூலம் கொடுப்பாங்க இல்லையா?
வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இல்லையா, மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும். என்ன இல்லை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் வாக்குமூலம் கொடுக்கலையா இல்லையா, கொடுக்க சொல்கிறோம் இல்லையா. மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் பிரமுகம் பாராமல் உன்னை நேசிப்பேன், உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன், நம்ம வாக்கு கொடுக்குறோம். ஆனால் இப்போ ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டியது இருக்குது. என்ன தெரியுங்களா, உனக்கு இருக்கிற உலக பிரகாரமான எல்லா சொத்துக்கும் இந்த மனைவி சொந்தம். மனைவி கணவனுக்கு என்ன சொத்து இருக்குதோ, உலக பிரகாரம் என்ன சொத்து இருக்குதோ, அது என்ன இருந்தாலும் சரி, சரிங்களா. ஒருவேளை கோடிகள் இருக்கலாம், அல்லது லட்சங்கள் இருக்கலாம், அல்லது ஏதாவது இருக்கலாம். எல்லா சொத்துக்கும் மனைவிக்கு என்ன இருக்குது, மனைவிக்கு என்னங்க இருக்குது, உரிமை இருக்குது. மறந்துடாதீங்க, மனைவிக்கு அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, மனைவிக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி மனைவிக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் யாருக்கு உரிமை இருக்குது, கணவருக்கு இருக்குது. ஆமாம், இந்த சொத்தில் மட்டும் பெண்கள் இப்போ பங்கு கேட்குறாங்க இல்லையா, அப்பாவோட சொத்து எங்களுக்கு பெண்களுக்கு வேணும்னு சொல்கிற மாதிரி வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிங்க, மனைவி எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாமல் கணவன் தனக்குரிய எல்லாவற்றையும் மனைவிக்கு கொடுக்கணும். அதுபோல் மனைவியும் தனக்கு ஒளிமறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் கணவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா கவனிங்க. விசுவாசிகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில ஒளிவு மறைவுகள் இருக்கக்கூடாது. யாருக்குள்ளாக அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளாக இல்லையா, கணவன் மனைவிக்குள்ளாக ஒளிவு மறைவுகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கும் செல்ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா. பிரியமானவர்களே, பிள்ளைகள் வேணால் நம்ம செல்ஃபோனை எடுத்து அது நோண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு மனைவியுடைய செல்ஃபோனை யாருக்கு தெரியணும், பாஸ்வேர்டு யாருக்கு தெரியணும், கணவனுக்கு தெரியணும். ஒரு கணவனுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும். அது சொல்ல உங்களுக்கு புரியுதா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்தா என்ன ஃபேமிலி கேம்ப் மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது நம்முடைய குடும்பங்களே ஒரு சமாதானம் உண்டாகும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளாக ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. செல்ஃபோன், ஏன் செல்ஃபோனை நீங்கள் எடுக்கக்கூடாது, உங்கள் செல்ஃபோனை நான் தொட மாட்டேன், அப்படி ஒரு என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு வாக்குவாதம் வரவே கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஒன்றா பிள்ளைகளுக்கு தெரியாமல் நம்ம வச்சுக்கலாம், பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கலாம். பிள்ளைகள் நம்ம ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது நம்ம பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஆனால் கணவன் ஃபோனை மனைவி எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, மனைவி ஃபோனை கணவன் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. ஒருவேளை யாராவது அப்படி இல்லைங்க, நாங்கள் தனித்தனியாக தாங்க, என் ஃபோனை அவர் எடுக்க மாட்டார், அவர் ஃபோனை நான் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலன்னா நிம்மதி சமாதானம் சந்தோஷம் அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் 2027 2028 வருஷங்கள் ஓடும், அல்லது நம்ம சீக்கிரமாக என்ன ஆயிடுவோம், ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இல்லையா. தயவுசெய்து நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், காலங்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. நாட்கள் பொல்லாதவர்களானதை காலத்தை என்ன பண்ணிக்கங்க, பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்க. வாழ போகிறது ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கணவன் மனையோ ஒன்றா வாழ போகிறோம். இதில் போய்கிட்டு ஒளிவு மறைவு இல்லையா, ஃபோன்லேயே நமக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னால் பின்ன எப்படிங்க வாழ்க்கையில் நம்ம என்னத்தங்க நம்ம சாதிக்க போகிறோம்? சொல்ல உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுங்களா, பண பிரச்சனை இல்லையா. இவங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் மனைவி சேமித்து வைக்கிறது, மனைவிக்கு தெரியாமல் கணவர் சேமித்து வைக்கிறது. பிரியமானவர்களே, பணத்தில் கூட பிரச்சனை. ஏன் பணம், ஓம் பணம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம 2 பேர் சம்பாதிக்கிறோம், 2 பேர் படிச்சிருக்கிறோம், 2 பேர் சம்பாதிக்கிறோம், 2 பேர் வேலை செய்கிறோம், ஓகே. ஆனால் 2 பேரும் அதை என்ன பண்ணணும், உனக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு எவ்வளோ சம்பளம், அது 2 பேர் சேர்ந்து ஜெபத்தோடு அந்த காரியங்களை செலவு பண்ணணுமே தவிர, நீ உன் சம்பளத்தை நீ செலவு பண்ணிக்க, நான் என் சம்பளத்தை செலவு பண்ணிக்கிறேன், என்ன நீ கணக்கு கேட்கக்கூடாது, ஒன்றை நான் கணக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லணும்னா நம்முடைய குடும்பங்களே தெய்வ பயம் இருக்காது, தெய்வ பிரசனை இருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லி தெரியல. பிரியமானவர்களே, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இது ஓம்பானம் ஏம்பானம், அதான் கல்யாணம் ஆன பிற்பாடு இப்படி பேசியே பழகாதீங்க. உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா இல்லையா, தயவுசெய்து அப்படி பேசி பழகாதீங்க இல்லையா. உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா இல்லையா, ஓம் பிள்ளை ஏன் பிள்ளை. சில நேரத்தில் பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்துச்சுன்னா, நல்ல பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது தப்பு செஞ்சு நினச்சிக்க, இந்த பாரு நீ பெத்த பிள்ளை பாரு, ஓம் பிள்ளை பாரு எப்படி தப்பு செஞ்சுருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது நம்ம சொல்கிறதில்ல, ஆரம்பத்திலேருந்து நம்ம தாத்தா அப்படி தான் சொல்லியிருக்காரு. யார் தாத்தா? யாருங்க? நம்ம தாத்தா இல்லைங்க, அவர் பைபிளில் சொல்லுங்கள். முதல்ல யார்? ஆதாம் தாத்தா. ஆமாம், அவர் ஆண்டவரே நான் வாட்டில் சும்மா தானே இருந்தேன், நானாக கேட்டேன் எனக்கு ஒரு ஒய்ஃபு கொடுங்க, எனக்கு ஒரு மனைவி கொடுங்க, நான் கேட்டேனா?
நீங்கள் வாட்டுக்களை வந்தீங்க, எனக்கு மயக்க மருந்து கொடுத்தீங்க, என்னை படுக்க வச்சிங்க, என் விழாவை எலும்பு எடுத்து ஒரு மனுஷியை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. இப்போ பாருங்கள், அவள் வந்து என்ன பண்ணிட்டா, அவள் பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து என்ன பண்ணா, எனக்கு கொடுத்தா. நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். இப்போ ஆதாம் யாரை குற்றம் சொல்கிறாரு? யாரை? ஆண்டவரே குற்றம் சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்த மனைவி தான் இல்லையா, நீங்கள் கொடுத்த மனைவி தான், அவள் கொடுத்த பழத்தை நான் சாப்பிட்டேன். பிரியமானவர்களே, இது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் சரி அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லையா. அவங்க என் ஒய்ஃப் சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. நிறைய காரியம் இருக்குது, சொல்ல எனக்கு நேரம் இல்லை, தொடர்ந்து போகிறேன். சரி, அப்போது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் அது நிறைவாக இருக்கும். சரிங்களா. தெய்வ பயம் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன வேண்டும், கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்பொழுது சமாதானம் நமக்கு நிறைவாக இருக்கும். சரிங்களா. சரி, ரெண்டாவது கேள்வி, பெற்றோர் பிள்ளைகள் அல்லது தகப்பன் மகன் யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிந்து கொண்ட ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு அப்பா ஒரு மகன் சொன்னால் யாரை சொல்லலாம்? சரி, ஓகே, யாக்கோப்பு யோசேப். வெரி குட். டேனி பிரதருக்கு அவருக்கு ஒரு ப்ரைஸ் இல்லையா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. யாக்கோப்பு யோசேப்பு. யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைகள் தான். இன்னும் பெஞ்சமின் இன்னும் பிறக்கலை. சரிங்களா. 11 பிள்ளைகள். ஆனால் 11 பிள்ளைகளில் யாக்கோப்பு அதிகமாக யாரை நேசித்தார்? யோசேப்பை இல்லைங்களா. அந்த வசனத்தை படிச்சிருங்களே. ஆதியாகமம் புஸ்தகம் சீக்கிரம் படிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரை படிங்க. ம் 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 பிரியமா போதும். நீங்கள் வீட்டில் போய் இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். ஒரு அப்பா மகன் அவங்க 2 பேருக்குள்ள அந்த புரிதல் எப்படி இருக்குது பாருங்கள். யாக்கோப்பு யோசேப்பு அதிகமாக நேசித்தாராம். 11 பிள்ளைங்க. 11 பிள்ளைகளை 10 பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பு அதிகமாக நேசிக்க காரணம் என்ன தெரியுங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கேயே செய்வித்தான். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, யாக்கோப்பினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இப்போ ஒருத்தவங்க நம்ம தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பை வந்து நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம என்ன செய்யணும்? தப்பு செய்யாமல் இருக்கணும். வெரி குட். பிரியமானவர்களே, நாம் அதே தப்பு செஞ்சுக்கிட்டு அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து நல்ல பிள்ளை மாதிரி நடித்தோம்னா அது எடுபடாது இல்லையா. இப்போ 10 பேர் தப்பு செய்கிறாங்க இல்லையா, யாக்கோப்புடைய பிள்ளைகள். ஆனால் யோசேப்பு மாத்திரம் அந்த தப்பில் அந்த தவறில் அது உடன்படாமல் அவங்களுக்கு விலகி இருந்ததுனால அப்பாவை அவன் அறிந்து கொண்டான், அப்பாவுடைய அன்பை அறிந்து கொண்டான், அப்பாவுடைய உணர்வுகளை அறிந்து கொண்டான். அப்பாவும் அந்த 10 பிள்ளைகளை காட்டிலும் 11ஆவது பிறந்த இந்த யோசேப் மேலே ரொம்ப அன்பு வச்சார். அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததை நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த உறவு மேம்படணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. உறவுகள் ரொம்ப முக்கியங்க. உறவுகள் சொன்னால் சொந்த பந்தங்கள் வேறு, அதை நான் சொல்லலை. நம்ம ஃபேமிலி, தகப்பன் பெற்றோர் பிள்ளைகள் அல்லது கணவன் மனைவி, நம்ம இந்த குடும்ப உறவு வந்து மேம்படணும் அப்படி சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு அப்பாவை சரியாக புரிந்து கொண்டிருந்தான். அப்பா என்ன யோசிக்கிறாரு, அப்பா என்ன செய்கிறாரு, அப்பாவுக்கு எது பிடிக்கும், அப்பாவுக்கு எது பிடிக்காது, அப்படி சொல்லி அவன் தெரிந்து கொண்டதுனால அண்ணன் மாதிரி செய்கிற தப்பெல்லாம் சொல்லி கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான், அப்பாட்ட வந்து என்ன பண்ணுவான், சொல்லுவான். அதனாலே அப்பா அவன் மேலே அன்பாக இருந்தார். இன்றைக்கி நம்மளை குறித்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு வசனம் படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 5:1.
ஆ சிக்கன் ஆ ம் ம் அப்போ பிரியமானவர்களே, இந்த முதல் வசனம் என்ன சொல்ல, ஆதலால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக. பாருங்க, இன்னைக்கு நாம மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறாருன்னா, தேவனுக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளைகள் வேணுமா? பிரியமான பிள்ளைகள். இப்போ நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்காங்கன்னா, நமக்கு ஒரு பிள்ளை மேலே ரொம்ப ஒரு அன்பு வரும். சரிங்களா? ஏன் தெரியுங்களா? ஏன் அந்த பிள்ளை நம்ம சொல்கிற வார்த்தையை என்ன பண்ணும்? கேட்கும், கீழ்ப்படியும், நம்முடைய உணர்வுகள் அது புரிஞ்சுக்கிறோம், நம்மளை அது அதிகமாக நேசிக்கும். நம்ம செய்கை காட்டினா கூட அது என்ன பண்ணிக்கிறோம்? புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்பாவுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குது, அப்பா ஏதோ ஒரு சொல்கிறாங்க, செய்கை காட்டுறாங்க, அப்படி சொல்லி புரிந்துக்கொள்ளும். அப்போ பாருங்கள், அந்த உண்மையாக அன்பு வச்சிருக்க பிள்ளை மாத்திரம்தான் அம்மா அப்பாவுடைய அந்த உணர்வுகளை, அவங்களுடைய எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ளும். சொல்லுங்களுக்கு புரியுதா? பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம குறித்து விரும்புகிற காரியம், பிள்ளைகள் அநேகம் இருக்கிறாங்க, ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். பிரியமான பிள்ளைகள் என்ன தெரியுங்களா? அதே 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், ஒரு வசனம் இருக்கு பாருங்கள். 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. சோதித்து பாருங்கள். பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது யாருமே செய்கிறது இல்லைங்க. நான் எனக்கு பிரியமானதான் செய்கிறேன். எனக்கு கவனிக்கிறீங்களா? நான் எனக்கு பிரியமானது செய்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு நான் நான் இந்த ட்ரெஸ் போடுறது ஆண்டவருக்கு பிரியமா? நான் இந்த இடத்துல நிற்கிறது ஆண்டவருக்கு பிரியமா? நான் இந்த செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமா? இன்றைக்கி அநேக நேரங்களில் நல்லா கவனிங்க, நம்ம விக்கிர வழிபாட்டிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். என்னை கவனிங்க, விக்கிர வழிபாட்டிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க விக்கிர வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கும் பாரம்பரிய கிறிஸ்தவங்களை போல் கல்லறையில் போய் என்ன பண்ணுறாங்க? கும்பிடுறாங்க இல்லையா? நாங்களும் அப்படி செய்யலை பிரதர் நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் நல்லவங்க, நான் உங்களை சொல்லலை, மற்ற கிறிஸ்தவங்களை சொல்கிறேன் இல்லையா? கல்லறை திருநாள் கொண்டாடுறது, கல்லறையில் போய் சாமி கும்பிடுறது, கல்லறையில் போய் மெழுகுதிரி வாங்கி வைக்கிறது, செத்தவங்களுக்கு ஃபோட்டோவில் மாலை போடுறது, அவங்களுக்கு விளக்கி வைக்கிறது, இன்றைக்கி கிறிஸ்தவங்க செய்கிறாங்க. அது ஒரு விக்கிர வழிபாடு தாங்க. அது சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் நம்ம விக்கிர வழிபாட்டிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியத்தை செய்கிறாங்க இல்லையா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இதை செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமா? இந்த இடத்துக்கு போகிறது ஆண்டவருக்கு பிரியமா? இந்த ஃப்ரெண்டோடு நான் சேர்றது ஆண்டவருக்கு பிரியமா? நம்ம சோதித்து பார்க்கணும். அப்போ ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம் இல்லையா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து பார்க்குறோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லை, அந்த சாப்பாடு பிரியமில்லைன்னு சொன்னோன்னா சாப்பாடு என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கிட்டாங்க இல்லையா? தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தானியேல் கண்டு ராஜாவுடைய போஜனத்தினாலே என்ன பண்ணானா? தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு போஜனத்தை என்ன பண்ணான்? ஒதுக்கி வச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களை, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். சரிங்களா? அம்மா அப்பா திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. அம்மா அப்பா திட்டுறாங்கன்னா என்னுடைய நல்லதுக்கு தான் திட்டுறாங்கன்னு சொல்லி எந்த பிள்ளை புரிந்து கொள்கிறதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எவனாவது போட்டு கொடுப்பாங்க, ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டே என்னடா இப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா, நான் வீட்டில் இருக்கடா, நான் வெளியில் போகிறேன்டா, ஓடி போகிறேன்டா. போனால் அவ்வளவுதான். இந்த ஒரு வசனம் இருக்குது, தன் ஸ்தானத்தை விட்டு வாசிங்க அலைகிற அந்த குருவியை போல். அதாவது நம்ம வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பா திட்டுறது எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி போயிட்டோம்னு வச்சுங்களேன், நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். எங்கள் அம்மா ஏன் திட்டுறாங்க, எங்கள் அப்பா ஏன் திட்டுறாங்க? எனக்கு நல்லதுக்கு தான், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் மேலே அன்பு வச்சதுனால என்னை திட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லி எந்த பிள்ளை அம்மா அப்பாவை புரிந்து கொள்கிறதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அம்மா அப்பா திட்டுறாங்க, நான் இனிமேல் வீட்டில் இருக்க மாட்டேன், டீச்சர் திட்டுறாங்க, இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் நாமளே என்ன பண்ணுறோம்? ஆமாம், அது வீணடிச்சிடறோம் இல்லையா? வேறு யாரும் நம்ம வீணடிக்கணும் தேவையில்லை, நாமளே வீணடிச்சிடறோம். டீச்சர்னால் திட்டதான் செய்வாங்க. ஏன் திட்டுறாங்க? நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா, ஹோம்ஒர்க் கரெக்டாக செய்யணும், அது அவங்களுடைய டியூட்டி, அவங்க டியூட்டியை அவங்க செய்கிறாங்க. அம்மா அப்பா டியூட்டி என்னது? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும்.
பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கோன்னு சொல்லி பெற்றோர்கள்ட்ட ஆண்டவர் கேட்பார். அப்போ அம்மா அப்பா அடிக்க தான் செய்வாங்க. எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரு, எங்கள் அம்மா என்னை அடிக்கிறாங்க, நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஓடி போகிறேன்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் நாமளே நஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னால் பெற்றோர்களே நான் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பெற்றோரும் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் வேதம் 2 பேருமே தான் சொல்லுது இல்லையா? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம்னு சொல்லுது. அதே நேரத்தில் பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாதீங்க. பைபிள் வந்து 2 பேருக்கும் தான் ஆலோசனை சொல்லுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம 2 பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். என் பையன் ஏன் இப்படி கோவப்படுறான், சரி அவனை சாந்தப்படுத்தணும், அவனை சமாதானப்படுத்தணும், எப்படியெல்லாம் அவனை வந்து கரெக்ட் பண்ணணும், அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ அப்போ தான் நம்முடைய அந்த உறவுகள் மேம்படும். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகள் எப்போ மேம்படும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த உறவுகள் மேம்படும். சரிங்களா? சரி, ஓகே. 3வதாக நான் பார்க்குறோம், நிறைய இருக்குது ஆனால் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. 3வதாக பார்க்குறோம் மாமியார் மருமகள். யாரை பார்க்குறோம்? யார் சொன்னா? செல்விஸ்டர் சொன்னாங்களா? சரி, உங்களை பிரிசிலாஸ்டருக்கும் செல்விஸ்டருக்கும் ப்ரைஸ் 2 பேருக்குமே. ஓகே. அப்போ நமக்கு உடனே தெரியுது. அப்போ நம்ம வேதாகமத்தை நிறைய நம்ம கரைச்சி குடிச்சிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா? பிரதரன் சபைக்காரவங்களுக்கு வேதாகமத்தை சொல்லணும் தேவையே இல்லை இல்லையா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ரூத்தை போல நகோமியை போல நாம் இருக்கணும்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குது. ஏன் அவங்கள பற்றி எழுதி வச்சிருக்குது? ஏன் அவங்கள பற்றி வேதம் எழுதி வச்சிருக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு மாமியாராக ஒரு மருமகளாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும் இல்லையா? நல்லா கவனிங்க. மாமியார் மருமகளை புரிந்து கொண்டாங்க, மருமகள் மாமியாரை புரிந்து கொண்டாங்க. அந்த வசனத்தை படிங்களே, ரூத் 3ஆம் அதிகாரம், சீக்கிரமாக படிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ரூத் 3:1. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் சரி, போதும் இப்போ நல்லா பாருங்கள். இங்கே அந்த 1ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? இப்போ மாமியார் மருமகளை என்ன சொல்லணும்? மருமகளேன்னு சொல்லலாம். ஓகே, தப்பு இல்லை. மருமகளே, என் மகளேன்னு சொல்லிக்கலாம். என்றைக்கு அவ ராஜசி இல்லையா, என் வீட்டுக்கு வந்தால் என் மகனை என்னை விட்டு பிரிச்சுட்டா அப்படி நம்ம சொல்கிறோமோ அன்னையிலேருந்து பிரச்சனை தான். மருமகளாக நம்ம நேசித்தோம்னா, பாவித்தோம்னா அந்த வார்த்தைகள் அப்படி வரும் இல்லையா? அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என் மகளேன்னு கூட சொல்ல வேணாங்க, மருமகளேன்னு சொன்னால் போதுங்க இல்லையா? இந்த சில நேரங்களில் நம்ம உறவுகளை மாற்றுறோம். இந்த என் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை நானும் சொல்கிற மாதிரி. என் மனைவி வந்து அவங்க சித்தி சித்தப்பான்னு சொன்னால் நானும் சித்தி சித்தப்பான்னு சொல்கிற மாதிரி. அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? என் மனைவிக்கு சித்தி சித்தப்பானா எனக்கு என்னது மாமா அத்தை இல்லையா? அப்படி தான் சொல்லணும், மாமா அத்தைன்னு தான் சொல்லணும். அப்போது அநேக நேரங்களில் நம்ம அந்த மகளேன்னு சொல்லிட்டோம்னா பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிருங்க இல்லையா? பல பிரச்சனைகள் என்ன ஆயிரும், தீர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து பிரச்சனைக்கு காரணமே மாமியார்களுடைய அந்த வார்த்தைகள் தான் இல்லையா? என் மகளே அப்படி சொல்லி தன்னை போல அவங்க அந்த மருமகளுடைய அந்த வாழ்க்கையை யோசித்து பார்க்குறாங்க. என் மருமகன் நல்லா இருக்கணும், அவள் கொஞ்சம் வயசு, அவன் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படி சொல்லி மருமகளுடைய அந்த அந்த வாழ்க்கையை அவங்க நினைத்து பார்த்து அவள் மேலே அன்பு வச்சு அந்த அம்மா ஆலோசனை சொல்கிறாங்க. ஒரு மருமகளை புரிந்து கொண்ட நல்ல ஒரு மாமியாருங்க. அந்த மருமகளை என்ன தெரியுமா செஞ்சாங்க பாருங்கள்? 1ஆம் அதிகாரம் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ பிரியமானவர்களே, 2 பேருமே ஒரே வயசு தாங்க இல்லையா? நல்லா கவனிங்க. ஓர்பாலுக்கு அதே வயசு தான், ரூத்துக்கு அதே வயசு தான். ஆனால் ஓர்பால் வந்து உலகத்தினுடைய ஆசை வச்சு அவன் என்ன பண்ணிட்டா, மாமியாரை முத்தமிட்டுட்டு போயிட்டான்
ஆனால் ரூத்தை குறித்து பார்க்குறோம். ரூத்தோ என்ன பண்ணாலாம்? விடாமல் பற்றி கொண்டாள். அந்த ஒரு வசனம் வாசிங்க, 17 வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ ஆ என்றால் அவள் தன்னோட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு. சரிங்களா? பிரியமானவர்களே, அவளுக்கு கொஞ்சம் வயசு. மாமியாரோட போய் என்ன பிரயோஜனம்? மாமனார் கிடையாது, வேறு ஆண் துணை கிடையாது. இந்த கிளவியோட போய் என்ன பிரயோஜனம்? சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? உங்கள் கிளவி, அந்த கிளவிட்டே இந்த கிளவிட்டே பேசாத, பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? தாத்தா பாட்டி என்னன்னு சொல்லிக் கொடுக்குறோம்? கிளவி. நம்ம என்னமோ அப்படியே 100 வயசு வரைக்கும் வாலி வயசாக இருக்கிற மாதிரி. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? ஆமாம், 30 வயசு, அவங்களாவது 70 வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக நடக்கிறாங்க. நமக்கு 30-35 வந்துருச்சுனாலே முட்டு வலி வந்துடுது, நடக்க முடியலை, பயங்கரமாக ஆயிடுறோம். ஆனால் தாத்தா பாட்டியை வந்து கிளவின்னு சொல்லி கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம நாளைக்கு அறுப்போம். மறந்துடாதீங்க. உங்கள் தாத்தாட்ட பேசாத, உங்கள் பாட்டிகிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பேசாத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு நமக்கு அது அறுவடையாக வரும். அதனால் உறவுகளை வந்து தாத்தாட்ட பேசக்கூடாது, பாட்டிகிட்ட பேசக்கூடாது, அப்பாட்ட கூட பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் அப்பாட்டெல்லாம் பேசாத இல்லையா, உங்கள் அப்பா மோசமானவர். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப அதுதான் விளைச்சலாக வரும். என்ன பிரதர் இப்படி சாபப்படுறாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. பைபிள் வசனத்தை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு வசனம் தெரியும். கலாத்தியரில் வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இல்லையா? நம்ம ஆவிக்குரிய காரியங்களை விதைச்சோம்னா ஆவிக்குரிய பலனை அறுப்போம் இல்லையா? மாம்சத்துக்குரியதை வச்சோம்னா மாம்சத்துக்குரிய அறுப்போம் இல்லையா? ஆகவே நான் பிள்ளைகள்கிட்ட அப்படி தவற சொல்லிக் கொடுக்கூடாது. உங்கள் அப்பாட்ட பேசாத, உங்கள் அம்மாட்ட பேசாத இல்லையா, இது ஏன் பிள்ளை அது ஓம் பிள்ளை, அப்படி நம்ம ஒரு நாள் அப்படி தவறான ஒரு விதையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ நம்ம பிள்ளைகள் தான் இல்லையா? ஆண்டவர் நம்ம கொடுத்த பிள்ளைகள். யாக்கோபு என்ன சொன்னார்? கர்த்தர் எங்களுக்கு அருளின பிள்ளைகள் இல்லையா? அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, ஏன் பிள்ளை இல்லையா, ஏன் பிள்ளை அல்லது ஏன் சம்பாத்தியம், நான் கட்டின வீடு அப்படின்னு ஒரு நாள் சொல்லவே கூடாது. அநேக நேரங்களில் நம்மளுடைய வார்த்தைகள் பாருங்கள், நான் சம்பாதிச்சது, நான் கட்டின வீடு, ஏன் பிள்ளை இல்லையா அப்படி நம்ம சொல்லவே கூடாது. அது கணவன் மனைவி எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் அந்த வீடை கட்டினோம், அந்த பிள்ளைகளை பெற்றோம் இல்லையா? அப்போ ஏன் சம்பாத்தியம் நான் நம்ம சொன்னோம்னா அங்கே நமக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்போ பாருங்கள், இந்த மருமகள் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுங்க. ரூத்து நகோமியை குறித்து நான் பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு மாமியார் மருமகளாக இருக்க வேண்டும். அவள் என்ன தெரியுமா பண்ணா? ஒரு வசனம் படிச்சிருங்களே, ஒரு வசனம் படிங்க, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க, 2:2. ஆ ஆ ஆ சரி, இந்த பகுதியெல்லாம் நமக்கு தெரியும். நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். நல்லா கவனிக்க பிரியமானவர்களே. இப்போ இந்த மருமகள் சும்மா இருக்கல, வயலுக்கு போய் நான் தான் ஒரு வேலை செஞ்சு மாமியாரை காப்பாற்றணும், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் அங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அங்கே போவாசு வர்றாரு. போவாசு வந்து இவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் நீங்கள் 2ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். நகோமின்னு இது ரூத் என்ன தெரியுமா பண்ணுறா? என்ன பண்ணா? அந்த பகுதியை வாசிங்க, 2ஆம் அதிகாரம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. ஆ ஆ ஆ ஆ கொடுத்தா பிரியமானவர்கள் என்ன பண்ணாலாம்? எதுக்கு வச்சுக்கிட்டா? எதுக்கு வச்சுக்கிட்டா? மாமியார் அவளுக்கு பாருங்கள், மாமியார் மேலே ஒரு அக்கறை, மாமியாருக்கு மருமக மேலே ஒரு அக்கறை இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிங்க இல்லையா? நமக்கு இது இல்லாதனால தான் பிரியமானவர் நல்லா கவனிங்க, நம்ம அம்மா அப்பா எவ்வளோ நமக்கு முக்கியமோ அதே மாதிரி மாமனார் மாமியார் நமக்கு முக்கியம் இல்லையா? ஒருவேளை இது வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளாட்டா கூட இன்னையிலேருந்து ஆவியானவர் சொல்கிறத நீங்கள் கற்றுக்குங்க இல்லையா? எனக்கு எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ முக்கியமோ அதே போல் என்னுடைய மாமனார் மாமியார் எனக்கு முக்கியம். எனக்கு அவங்க எப்படி பெற்றோரோ இவங்களே எனக்கு பெற்றோர். அப்படி ஒரு 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 மகனோ ஒரு மருமகளோ யார் அப்படி நினைக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிறைவான பண்ணும் இருக்கும் இல்லையா? உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா
சில நேரத்தில் நல்லா கவனிங்க, இவங்க வீட்டு சைடு இருந்து ஆள் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், 1 லிட்டர் பாலில் 100 மில்லி தண்ணி ஊற்றுவாங்க. யார் வீட்டில்? மனைவி வீட்டு சைடு வந்தாங்கன்னா. அதே வீட்டுக்கார் வீட்டு சைடு யாரோ வந்தாங்கன்னு வச்சுங்களேன், 1 லிட்டர் தண்ணியில் சொல்லுங்கள், நீங்களாம் அப்படி செஞ்சதில்லை, ஓகே நல்லவங்க. 1 லிட்டர் தண்ணியில் 100 மில்லி பாலை ஊற்றுவாங்க. திடீர்னு சாம்பார் ரசமாக மாறிடும். என்னடி இப்போ தான் நல்லா வச்சுருந்தேன். இல்லை அதெல்லாம் அப்படி தான், உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இது போதும் இல்லையா? அப்போது நம்ம வீட்டு சைடில் உள்ளவங்க வந்தால் ஒரு மாதிரி கவனிக்கிறது, வீட்டுக்கார வீட்டு சைடு உள்ளவங்க வந்தால் ஒரு மாதிரி கவனிக்கிறது, அந்த ஒரு பட்சபாதம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, காட்டவே கூடாது. அப்புறம் என்னத்தை நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் வாசி சர்ச்சுக்கு வந்து எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை சொல்ல காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிறதான அந்த அந்த உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இல்லையா? கர்த்தர் எனக்கு கொடுத்த மாமனார் மாமியார், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் நாத்தனார் அப்படின்னு அந்த உறவுகள். பிரியமானவர், ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் மாமனார் மாமியார் இந்த உறவுகள் மேம்படணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? சரி, எனக்கு நேரம் இல்லாதனால கடந்து போகிறேன். அடுத்ததாக நல்ல நண்பர்கள் அப்படி சொன்னால் யாரை சொல்லலாம்? நீங்கள் யாரை சொன்னீங்க? அதான் சொன்னீங்களா? சரி, ஓகே. டேனியல் பிரதரும் பிரிசிலா சிஸ்டரும் இல்லையா? யோனத்தான் தாவி, ஏன் அவங்க 2 பேரும் அப்படி சொல்கிறோம்? வேதாமத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? ஏன் யோனத்தான் தாவீது மாத்திரம் அப்படி சொல்கிறோம்? ஒரு வசனம் படிங்க, என்னோட கூட வாசிங்க. 2 சாமுவேல், சீக்கிரமாக படிங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26 வசனம். 2 சாமுவேல் 1:26. 1:26. ஆ ஆ ஆ ஆ ஆ பிரியமானவர்களே, தாவீது யோனத்தானுடைய அந்த ஸ்நேகம், அந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஸ்திரீனுடைய ஸ்நேகத்தை பார்க்கல வெகு இன்பமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன கவனிங்களே, ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் ஆடு பகை குட்டி உறவுன்னா என்ன அர்த்தம்? சவுல் அதிகமாக வெறுக்கிறாரு யாரை? தாவீதை இல்லையா? ஆனால் யோனத்தான் அதிகமாக சிநேகிக்கிறாரு இல்லையா? அப்பா வெறுக்கிறாரு, மகன் சிநேகிக்கிறாரு. எப்படி பாருங்க பிரியமானவர்களே, அவங்க தாவீது யோனத்தானும் அவ்வளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் திக்காக இருந்தாங்களாம், நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டாங்களாம். பிரியமானவர்களே, யோனத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த ராஜா நீ தான், ஸோ எனக்குரிய எல்லாத்தையும் உனக்கு நான் தர்றேன்னு சொல்லிட்டு யோனத்தான் தனக்குரிய எல்லாத்தையும் தாவீதுக்கு என்ன பண்ணார்? கொடுத்ததா பார்க்கும். அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க? புரிந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த புரிதல் ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்முடைய உறவுகள் மேம்படும். உறவுகள் மேம்படணும் இல்லையா? உறவுகள் நல்லா இருந்தால், குடும்பம் நல்லா இருந்தால் தாங்க நம்ம வெளியில் போய் வேலை செய்ய முடியும், வெளியில் போய் நம்ம ஹாயாக இருக்க முடியும். குடும்பத்தில் முறிவு பிரச்சனை பிரிவு இருந்துச்சுனாலே நம்ம வெளியில் போய் எதுவுமே செய்ய முடியாது இல்லை? கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? கடைசியாக நம்ம ஒரே ஒருத்தவங்களை பார்த்து முடிச்சிடலாம். மாமியார் மருமகளை பார்த்தோம் இல்லையா? எனக்கு கவனிங்க, மாமியார் மருமகளை பார்த்தோம். மாமனார் மருமகன் யாராவது சொல்ல முடியுமா? மோசே, மாமனார் பேர் என்ன? ஏத்திரோ. வாசிங்க யாத்ராம் புஸ்தகம், யாத்ராகமும் 18ஆம் அதிகாரம், யாத்ராகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் 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 சரி, போதும். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்போ மோசேயை ஆண்டவர் அழைக்கிறாரு. எத்தனை வயசில் அழைக்கிறாரு? இந்த இடத்துல 80 வயசு இல்லைங்களா? ஏற்கனவே 40 வயசு அரண்மனை வாழ்க்கை அது முடிஞ்சிருச்சு. இப்போ 40 வருஷம் வனாந்திரத்தில் மாமனாருடைய ஆடுகளாக மேய்ச்சிட்டு இப்போ ஆண்டவர் அழைச்சி இப்போ ஆண்டோடைய ஊழியத்துக்கு வர்றாரு. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய மாமனார் வர்றாரு, வந்து மோசையை பார்க்குறக்கா வர்றாரு. அப்போ என்ன சம்பவிக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, ஒரு வசனம் படிங்க, 8ஆம் வசனத்துலேருந்து படிங்களே. ஆ ஆ ஆ ஆ ஆ
பிரியமானவர்களே, இந்த மருமகன் மாமனாருக்கு விவரித்து சொல்லணும் என்னங்க அவசியம்? இவர் தான் ஊழியக்காரர், இவர் தான் லீடர், மோசே தான் லீடருங்க. நல்லா கவனிங்க, இவர் தான் தலைவர். இத்தனை லட்சம் ஜனங்களை வழி எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை, அவர் விடுவித்த காரியங்களை மாமனார்கிட்ட விவரமாக என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. நாங்கள் போனோம், பார்வோன் விடமாட்டின்ட்டான், ஆண்டவர் விடுவித்தார், அவருடைய பலத்த கையினால் விடுவித்தார், இந்த சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலாக யார்கிட்ட சொல்கிறாரு, மாமனார்கிட்ட சொல்கிறார். ஏன் சொன்னார்? ஏன் சொன்னார்? பெரியவங்களை மதிக்க தெரிந்த ஒரு மோசே இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பெரியவங்களை நம்ம என்ன பண்ணுங்க, மதிக்கணும். நம்மளை காட்டிலும் அவங்க படிப்பறிவில் குறையாக இருக்கலாம், நம்மளை காட்டிலும் அழகில் குறையாக இருக்கலாம். சில நேரத்தில் பிள்ளைகள் ஏன் தெரியுமா பெற்றோரை மதிக்க மாட்டுறாங்க? எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அப்பா லூஸு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரியமானவர்களே, நம்மளை காட்டில் அவங்க கம்மியாக படிச்சிருந்தாலும், நம்மளை காட்டில் அவங்களுக்கு அறிவு குறையாக இருந்தாலும் அம்மா அப்பாவும் மதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். பெரியவர்களை மதிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு லீடர், பெரிய லீடருங்க மோசே, அவர் மாமனார்கிட்ட இதை சொல்லணும் தேவையே இல்லை, அவருக்கு ஆண்டவருக்கு தான். ஆனால் அவர் ஆண்டவர் நடத்தின காரியங்கள்லாம் மாமனார்கிட்ட சொல்கிறார். அப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? மாமனார் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களே, வாசிங்க, 7ஆம் வசனத்திலேருந்து படிங்களே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ சொன்னான். பாருங்கள் பிரியமானவர்களே, மாமனாருக்கு அந்த மருமகனுக்கு இருந்த அந்த உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். மோசே எல்லா காரியத்தையும் விவரமாக தன்னுடைய மாமனார்கிட்ட சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, மாமனார் என்ன பண்ணார், மோசேக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். என்ன ஆலோசனை சொன்னார் தெரியுங்களா? மோசே பாருங்கள், ஒரே ஒரு தலைவன் தான் இல்லையா? எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க? எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்காங்க? 20 லட்சம் பேர் இல்லையா? நல்லா கவனிங்க, 20 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆள் தான் ஜட்ஜாக இருக்கிறாரு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் யார்கிட்ட வர்றாங்க? மோசேட்ட வர்றாங்க. அப்போ மோசே அந்த நியாயஸ்தானத்தில் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, நியாயம் விசாரிக்கிறார். அப்போ மாமனார் எத்தனை வர்றாரு பார்க்குறாரு. எப்பா, நீ ஒரு ஆளாக இது நியாயம் விசாரிச்சுன்னா நீயும் டயர்டாயிருவ, மக்களே என்ன ஆயிடுவாங்க, டயர்டாயிருவாங்க. இது உனக்கு ஆகாது. 10 பேருக்கு ஒரு ஆள் இல்லையா, 20 பேருக்கு ஒரு ஆள், 50 பேருக்கு ஒரு ஆள் நியமித்து நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் என்னது சுப்ரீம் கோர்ட்டு இல்லையா? டிஸ்ட்ரிக் கோர்ட்டு மதுரையில் இருக்குது, ஹை கோர்ட்டு சென்னையில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. எந்த கோர்ட்லேயும் முடியாத கடைசி எங்கே தான் முடியும், சுப்ரீம் கோர்ட்டில் தான். சொல்கிறோம் நாங்கள், புரியுதா? அதுபோல் யாராவது பிரச்சனை தீர்க்க முடியலைன்னா கடைசி அந்த பிரச்சனை யார்கிட்ட கொண்டு வரட்டும், ஓம்கிட்ட கொண்டு வரட்டும். நீ அந்த பிரச்சனை தீர்த்து, நீ எல்லாருக்கும் நீ செய்யணும்னு நினச்சா நீ உன் மனைவியோடு பேசுகிற ஒரு நேரம் பத்தாது, பிள்ளைகளோட நேரம் செலவிட ஒன்று நேரம் பத்தாது, உன் குடும்பத்தை கவனிக்க ஒன்று நேரம் பத்தான்னு சொல்லி நல்ல ஒரு ஆலோசனையை மருமகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு மாமனாக எத்திரோ என்ன பண்ணாருங்க இருந்தார். நான் சொல்லுவங்களை புரியுதா? மோசேயும் எத்திரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொண்டாங்க. அதனால தான் பிரியமானவர்களே, மோசே அவ்வளோ பெரிய நல்ல ஒரு லீடராக, ஒரு தலைவனாக அவர் 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 வெற்றியாக அவர் ஆண்டவர் ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலேயே பிரியமானவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம சொந்த பந்தங்களை நம்ம புரியாட்டாலும் நம்ம விட்டுடலாம். ஆனால் கணவன் மனைவியை புரிய வேண்டும், மனைவி கணவனை புரிய வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டும், மாமியார் மருமகள், மாமனார் மருமகன், நம்முடைய உறவுகள் ஆசீர்வதிக்கப்படணும், மேம்படணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக காணப்படும். ஆகவே இதுவரைக்கும் நாம் ஒருவேளை அப்படி இல்லாட்டா கூட இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஸோ எங்கள் உறவுகள் மேம்படணும். ஆகவே நான் சரியாக புரிந்து, என் வீட்டுக்காரர் யார், என் மனைவி யார், நான் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மருமகனை நான் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.